ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. அட்டகாசமாய், சூப்பராய், தூளாய், கலகலப்பாய், மங்களகரமாய், மகிழ்ச்சியாய், அதிரடி சரவடியாய், விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பணக்காரனா மாற, கோடி கோடியாய் பணம் சேர 5 ரூபாய் நாணயத்தை உங்க வீட்டில் ஒரு 5 முக்கியமான இடத்துல மறக்காம வைங்க. மூட்டை மூட்டையாக பணம் சேரும், பெட்டி பெட்டியாக பணம் சேரும், கோடி கோடியாக பணம் சேரும். எதிர்பாராத திடீர் பண வரவு வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும், உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். 1000ன்றது லட்சமா மாறும், லட்சம்ன்றது பல லட்சமா மாறும், பல லட்சம்ன்றது கோடியா மாறும், கோடின்றது பல கோடியா மாறும். உங்க வாழ்க்கையில பெரிய கோடி சொன்னா மாறீங்க. தலைகீழான வாழ்க்கை தலைநேரா மாறும். தலை குறிஞ்சு நடந்தீங்க, தலை நிமிர்ந்து நடப்பீங்க. இன்னைக்கு ஏழையோ பணக்காரரோ இல்லை நீங்க கடனாளியோ அது எனக்கு தெரியாது. ஆனால் 5 ரூபாய் நோட்டையோ இல்லை 5 ரூபாய் நாணயத்தையோ நான் சொல்ற ஒரு 5 இடத்துல உங்க வீட்டில் 5 முக்கியமான இடத்துல வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருள் நீங்க ஒளி பிறக்கும், துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும், நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும், கடன் நீங்க செல்வம் பிறக்கும், வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும், தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நீங்க நல்ல எதிர்காலம் இருக்கும், இனிய பொற்காலம் இருக்கும். ஒரே நாள்ல, ஒரே வாரத்துல, ஒரே மாதத்துல உங்க வாழ்க்கை மாறும், உங்கள் தலையெழுத்து மாறும், உங்கள் வாழ்க்கையே ஓகணும் மாறும். அதை பத்தி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. சரிங்களா? நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க. அதாவது 5ன்றது வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நம்பர். அதே மாதிரி 16 செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய நம்பர். அதாவது உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் செல்வம் இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்களோ அத்தனை செல்வமும் நிரம்பி வழிய செய்யக்கூடிய நம்பர் தான் இந்த 5. அதாவது ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு 5ல் வந்து ஒரு ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து 5ஆவது இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கலாம். வருஷம் வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு வருஷம் குரு பயிற்சி நடக்கும்போதும் ஏதாவது ஒரு ராசிக்கு வந்து ஒரு 5ஆவது இடத்துல வருவார். அதுக்கடுத்து இன்னொரு ராசிக்கு 5ஆவது இடத்துல வருவார். ஒவ்வொரு வருஷத்தோட குரு பயிற்சிக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு வந்து 5ஆவது இடத்துல வந்துகிட்டே இருப்பார். அப்படி ஏதாவது ஒரு ராசிக்கு 5ல் குரு வந்தாருன்னு வச்சுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் செல்வங்கள் இல்லாமல், ஒருவேளை பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம், பணம் நிரம்பி வழியும். கடனாளியாக இருந்தாங்கன்னா அந்த கடன் அடைச்சி பெரிய பணக்காரனாக மாறுவாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து அத்தனை செல்வமும் நிரம்பி வழி. ஆனால் தான் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம்பா, ரொம்ப ஒரு 200 கிலோமீட்ரு ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு பயணம், ரொம்ப வெளியூருக்கு போயிட்டுருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் போகணும்னு வச்சுக்கலாம். அந்த பஸ்ஸு பழைய பஸ்ஸாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பழைய பஸ்ஸாக இருக்குது. அது வந்து அந்த சவுண்டும் நமக்கு பிடிக்கல, மெதுவாக போகுது. ஏதோ ஒரு மேடுனா பஸ்ஸு நின்றுடுது. உடனே டிரைவரும் கண்டக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஜின் சூடு ஏறி போச்சு, கொஞ்சம் நேரம் ஆனால் தான் இன்ஜின் வந்து ஏறும் அப்படின்றாங்க. சரின்ட்டு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அப்புறம் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த மேட்டை ஏற்றி போனால் போகிற வழியில் இதேமாரி எங்கெங்கெல்லாம் மேடு வருதோ அங்கெங்கெல்லாம் நின்றுடுது. அதையும் தாண்டி போகும்போது பஸ்ஸு பஞ்சர் ஆகிடுது. நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சரி, அந்த பஸ்ஸு பஞ்சர் ஆன பிறகு அதுக்கு பதில் ஸ்பேர் பஸ்ஸு, புது பஸ் ஒன்று வருது. வேற ஒரு ஸ்பேர் பஸ்ஸு, நல்லா புது பஸ்ஸு. அந்த பஸ்ஸை எடுத்து 1 வாரம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த பஸ்ஸை வாங்கி 1 வாரம் தான் ஆகுது. அந்த பஸ்ஸு இவ்வளோ சூப்பராக இருக்கும், எவ்வளோ பெயிண்ட்டு, அதாவது புது பஸ்ஸு, நல்லா பளபளன்னு பெயிண்டோட, உள்ளே நல்ல பாட்டு, நம்ம சீட்டுலாம் சூப்பர் சீட்டு, நல்லா மெத்துன்னு சூப்பர் சீட்டோட அந்த புது பஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ வந்து நமக்கு மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆகா, இந்த பஸ்ஸில் நம்ம போகிறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணுவோமா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் நம்ம பட்டிருந்தாலும் 5ஆவது இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டாருன்னு வச்சுக்கா, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தில் அப்படியே மிதப்போம். சந்தோஷம் வந்து நம்ம முகத்தில் அப்படியே தெரியும். அதாவது முகத்தில் அப்படியே கொப்பளிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பாருப்பா, ரொம்ப நல்லா இருக்கிற, லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கிற, தேஜஸோடு இருக்கிற, உன் முகத்தை பார்க்கும்போதே நீ எவ்வளோ நல்லா இருக்குன்றது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து என்னென்னலாம் உங்ககிட்ட இல்லையோ அது எல்லாமே நிரம்பி வழியும். ஆக நீங்கள் வந்து எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சந்தோஷத்தோட சிரிப்பீங்க, சந்தோஷத்தை அப்படியே கொப்பளிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அத்தனை செல்வம் நிரம்பி வழிய கூட தான் இந்த 5ஆவது நம்பர். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தெரிஞ்ச நண்பர், அவருடைய வாழ்க்கையில் குரு பகவான் 5ஆவது இடத்துக்கு வந்ததும் அவர் வாழ்க்கையில் நடந்த நம்ப முடியாத அதிசயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பியும் உற்சாகம் போது தெரியல. அதாவது நண்பர் ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னா, 7.5 சனி பிடிச்சி அவருக்கு. 7.5 சனி மொத்தம் வந்து 7.5 வருஷம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2.5 வருஷம், அதுக்கடுத்து 2.5 வருஷம், அதுக்கடுத்து 2.5 வருஷம், மொத்தம் 3 7.5 சனி இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்தில் அவர் குடும்பத்தில் மருத்துவ செலவு அதிகமாச்சு.
மருத்துவ செலவு வந்து எக்கச்சக்கமாக எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ரொம்ப அதிகமாச்சு. சரிங்களா? அதாவது வீட்டில் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களையும் கவனிக்கணும், வேலைக்கும் போகணும். சரியா? வந்து அப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் வரணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காசு ஒரு பக்கம் செலவானாலும் அங்கேருந்து ஆஃபீஸில் அங்கே வந்து 1000 ப்ரெஷர் இருக்கும். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டையும் கவனிக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டம் வந்து மருத்துவ செலவால் அந்த ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. அதுக்கடுத்து 2 வருஷம் அந்த பார்த்துன்னு இந்த வேலையே போயிடுச்சு. அந்த வேலை மூலமாக தான் வருமானம், அந்த வேலையும் போயிட்டுது. சரிங்களா? அதுக்கடுத்த 2 வருஷம் என்ன ஆச்சுன்னா கடன் ரொம்ப. சரி, நமக்கு வேலை போச்சு, திரும்ப வேலை கிடைக்கல, அதனால் நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து கையில் சேமித்து வச்சுருந்த பணத்தெல்லாம் போட்டு அதுவும் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி போயிடுச்சு. அதாவது செஞ்ச முதலீடு கூட வரல. அதுக்கு அடுத்தது கடன்லாம் வாங்கினார். தெரிஞ்சவங்ககிட்டலாம் கொஞ்சம் கடன் வாங்கி பிஸ்னஸை எப்படியோ இம்ப்ரூவ் பண்ணிடலான்னு பார்த்தாரு. அதுவும் வந்து தோல்வியில் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் கடன்காரங்க கடனை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதாவது அவர் வாடகை இருக்கிற அந்த வீட்டோட வாடகை கூட சரியாக கட்ட முடியல. 2 மாதத்துக்கு ஒரு டைமு, 3 மாதத்துக்கு ஒரு டைமு தன்னோட மனைவியோட நகையெல்லாம் அடமானம் வச்சு சில நகைகளை விற்று ரொம்ப போராட்டம். சரிங்களா? அப்போ தான் இந்த நிலைமையில அவருடைய ராசிக்கு 5வது இடத்துல குரு பகவான் வராரு. 5வது இடத்துல வராரு. குரு பயிற்சி நடந்த அடுத்த நாளே அவர் வாழ்க்கையில் நடந்த என்னன்னா, அவர் ஆரம்பித்த பிஸ்னஸில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது, மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்குது. இது அவராலே நம்ப முடியல. என்னடா, கிட்டத்தட்ட 5 வருஷமாக நம்ம வந்து இதுக்காக ஏன்னா அவர் வேலை போய் கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து வேலை போன உடனே அவர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த 5 வருஷமும் தோல்வி தான். 5 வருஷமும் தொடர் தோல்வி. அதாவது நம்ம போட்ட முதலீடு 1 பைசா கூட வரல. லாபம் வராட்டி கூட அந்த முதலீடாவது வரணும் இல்லையா, 1 ரூபா கூட வரல. ஆனால் திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய லாபம் கிடச்சிதுன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவரோட மனைவியை நம்பலையா, என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாலுமா அப்படின்ற மாதிரி. ஆமாம், இன்னைக்கு வந்து உள்ளத்தர லாபம் கிடச்சின்னு சொன்ன மாதிரி. அதுக்கடுத்து கஸ்டமர்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவரால் நிற்க நேரம் இல்லாமல் பிஸ்னஸில் முழுகிட்டார். அதாவது ஒரு நாளைக்கே பல லட்சம் வந்து அவருக்கு வருமானம் வந்து. அதுக்கு முன்னால் அவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்துன்னு வச்சிங்களேன், சரி யாரோ கடன் கொடுத்தவங்க தான் கடனை கேட்குறாங்க, ஃபோன் பண்ணுறாங்களோன்னு மட்டும் பயந்துன்னு போகிறான் அச்சத்தோடு. ஆனால் இந்த குரு பயிற்சி 5வது இடத்து வந்ததுமே அவர் வந்து தைரியமாக போய் அட்டன் பண்ணுவார். என்ன சொல்லுங்க, நான் தான் இந்த மாதிரிப்பா, எப்போ வந்து நீங்கள் காசு தரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் இல்லைனா ஒரு 2 மாதம் தைரியமாக சொல்லுவார். அதேமாதிரி கரெக்டாக போய் கொடுத்துருவார். அந்த மாதிரி 6 மாதத்தில் அடித்தார் கடனை. அவரே என்ன திறமை நினச்சாரான், நம்ம அந்த கடனெல்லாம் அடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்சி 10 வருஷமாக ஆகும். இதுக்கு மேலே அந்த கடனை அடித்து எப்போ பசங்களை வளர்த்து அதுங்களை எப்போ செட்டில் பண்ணி விட்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரான். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை தோத்தன்னு வச்சிங்களா, நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், சரி விட அடுத்து ஜெயிச்சிடலான்ட்டு. அடுத்ததும் தோத்தனா சரி விட நம்ம ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கை வரும். அடுத்து ஒரு 10 தோல்வி, 20 தோல்வி, 30 தோல்வி நம்ம தொடர்ச்சியாக தோத்துக்கிட்டே வந்தோன்னு வச்சுக்கலாம். தோல்வியாகவே எந்த ஒரு வெற்றி இல்லாமல் தோல்வியாகவே நம்மளுடைய லிஸ்ட்டில் அப்படியே வரிசையாக வந்துட்டு இருந்துன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையே போயிடும். நம்ம சும்மா போல. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு துவக்கும் போதே மக்கள், நம்மளை பார்க்குற மக்கள் வந்து நம்மளை ஒரு மாதிரி அலட்சியமாக பார்ப்பாங்க. 2வது முறை துவக்கும் போது இவனுக்கு இதே தாண்டா வேலைன்னுவாங்க. 3வது முறை துவக்கும் போது இவன் வேஸ்ட்டுன்றுவாங்க. சரிங்களா? அப்போ கூட நம்ம நம்பினாலும் தொடர் தோல்வியாகவே வந்துட்டு இருக்கும்போது, ஓகே நம்ம வந்து எல்லாமே நம்ம கையில் இருக்கிற பணத்தெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக அந்த மாதிரி பண்ணுறோமே, நம்ம வந்து ஒரு திறமில்லாத தான் போல் இருக்கு, நம்மளால் எதுவுமே முடியாது போல் இருக்கு, நம்ம ஒரு வேஸ்ட்டு போல் இருக்கு அப்படின்னு நம்மளை நினைக்க தோணிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போனவர் அவருடைய ராசியில் 5வது இடத்துல குரு வந்ததும் அவருடைய பிஸ்னஸில் மிகப்பெரிய வெற்றி. அதேமாரி வந்து கஸ்டமருக்கு வந்து அதாவது கஸ்டமர் ஆர்டரை வந்து எடுத்து அவரால் பண்ண முடியல, அவ்வளோ ஆர்டர் வருது. சரிங்களா? அந்த மாதிரி அவர் கடன் அடைச்சி அதேமாரி ஒரு காலகட்டத்தில் வாடகையே சரியாக கட்ட முடியாமல் இருந்த அவர் வந்து அதே வீட்டை வந்து அவர் வாங்கினார். சரிங்களா? அதே வருஷத்தில் அந்த வீட்டை வாங்கினார். அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து 3 கார் வச்சுருக்காருங்க. ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட காரே கிடையாது. அதாவது 3 கார் எதுக்குன்னா, பிஸ்னஸ் சம்மந்தமாக போனால் ஒரு காரு. சரிங்களா? அதேமாதிரி அவங்க ஃபேமிலியோட எங்கேயோ போனால் அதுக்கு இன்னொரு காரு. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு கார் எதுக்கு தெரியுமா, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் திருமணத்துக்கோ இல்லை வந்து காது குத்துக்கோ ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் போகிறாங்க இல்லையா, அதுக்கு போகும்போது அது இன்னொரு கார். மொத்தம் 3 கார் வச்சுருக்காரு. சரிங்களா? அப்போ அவர்கிட்ட ஒரு மாதத்துக்கு எத்தனை கோடி வந்து பணம் வருதுன்னு பாருங்கள். அதேமாதிரி மேன் பவர் கன்சல்டன்சின்னு ஒன்று வச்சுருக்காரு. அதாவது இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து திடீர்னு ஒரு 100 ஆள் 200 ஆள் தேவைப்படும். அப்போ இவர்கிட்ட சொன்னால் இவர் வந்து ஆட்களை ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. இவருக்கு வந்து அந்த ஆட்களுக்கான கான்ட்ராக்டுக்கு 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் வந்து எனக்கு ஒரு 100 ஆள் வேணும்ப்பா, உனக்கு வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ தரம் கொடுத்துறேன்னுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு நான் 50,000 ஒரு மாதத்துக்கு கொடுக்குறேன்னா அது இவர்கிட்ட வந்துடும். இவர் என்ன பண்ணுவார்னா 25,000 இவர் எடுத்துன்னு மீதி 25,000 அந்த ஆள்கிட்ட கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ வந்து எதுவுமே செய்யாமல் ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு 25,000 கிடைக்குதா, அந்த மாதிரி இவர் வந்து மேன் பவர் கன்சல்டன்சி, அதுக்கடுத்து வந்து அவருடைய பிஸ்னஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இது பண்ணி ரொம்ப ஒரு மாதத்துக்கே பல கோடி சம்பாதிச்சார். அதுக்கடுத்து என்ன நடந்துனா,
அவருடைய வேலை போச்சு பார்த்தீங்களா கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. என்ன ஆச்சுன்னா, அந்த கம்பெனிலேருந்தே சொன்னாங்க அந்த மாதிரி, நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேனா நாங்கள் திரும்ப வந்து வேலை கொடுக்குறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா தான் அவர் என்ன சொன்னார், இல்லை நான் இப்போ வேறு லைனுக்கு மாறிட்டேன், இதுக்கு மேலாம் எனக்கு வந்து வேலைக்கு போகிற ஐடியாலாம் கிடையாது அப்படின்னு. அதாவது கடந்த காலத்தில் வந்து அந்த வேலையே போச்சு, அதே கம்பெனிலேருந்து அந்த வாய்ப்பும் திரும்ப வந்து அதே மாதிரி அந்த கம்பெனிலேருந்து ஒரு 12 லட்ச ரூபா பணமும் அவருக்கு வந்தது. சரிங்களா, அது வந்து எப்படி போட்டு விட்டாங்கன்னு தெரியல, 12 லட்ச ரூபா பணம் வேற அவருக்கு வந்தது. இது எல்லாமே 5ல் குரு வந்ததால் அவர் வாழ்க்கையில், அதாவது ஒரு வெளிச்சமே இல்லாமல் இருண்ட வீடு, கரண்ட்டே இல்லாத இருண்ட வீட்டில் எந்த ஒரு வசதியும் இருக்காது இல்லையா, லைட்டு இருக்காது, தண்ணி இருக்காது. அப்போ அந்த வீட்டுக்கு கரண்ட் வந்துன்னா அந்த வீடும் வெளிச்சமாக இருக்கும், நம்ம மோட்டரும் போட்டுக்கலாம், ஏசி ஃப்ரிட்ஜு எது வேணாலும், டிவி எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை செல்ஃபோனுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தலைகீழான வாழ்க்கை தலைநேரம் வரும். அப்படிப்பட்ட இந்த 5 ரூபாய் நாணயம், ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வந்து கடுகு டப்பாவில் வைங்க. சரிங்களா, 5ன்ற நம்பர் வந்து 16 செல்வத்தையும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் கஷ்டப்படுறோமோ, சரிங்களா, இப்போ ஒருத்தன் ரொம்ப தாகத்தில் இருக்கான்பா, ரொம்ப தண்ணியே இல்லை, தண்ணி தான் அவனுக்கு தாகமாக இருந்து, ஆனால் அவனுக்கு நல்ல அதிகமாக தண்ணியோட அறுசுவை விருந்தோட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அவனுக்கு ஒரு விருந்து கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வாழ்க்கை மாறும். அப்படிப்பட்ட இந்த 5ன்ற எண் வந்து குபேரனோட நம்பர். அதேமாரி வந்து 5ல் ஒரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, 5ல் ஒருத்தருக்கு ஒரு ராசிக்கு 5ல் குரு பகவான் வந்துட்டார்னா அவர் வாழ்க்கையில் அத்தனை செல்வம் நிரம்பி ஒழியும். சரிங்களா, ஆனால் அதை ஒரு பயன்படுத்திக்கணும். சரிங்களா, அந்த இடத்துல வந்து குரு பகவான் வந்துட்டார்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, ஆனால் அதை நம்ம கேட்டு வாங்கிக்க நம்ம தயாரா, அதுதான் கேள்வி, அதுதான் நம்மக்கிட்ட இருக்க நம்முடைய வேலையை. சரியா, ஆக இந்த 5 ரூபாய் நாணயத்தை, ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வந்து கடுகு டப்பா, அதுக்காக ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கடுகு டப்பா வாங்கிக்கோங்க. அது உள்ளே வந்து மொத்தம் இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் கழுவிக்கோங்க. உங்ககிட்ட 5 ரூபாய் நோட்டு இருந்தாலும் பயன்படுத்தலாம். இப்போ 5 ரூபா நோட்டுலாம் வர்றதில்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நீ 5 ரூபாய் நாணயத்தை, அது வந்து கோல்டு கலர் நாணயமாக இருக்கலாம், இல்லை சில்வர் கலர் நாணயமாக இருக்கலாம், எந்த நாணயமாக இருந்தாலும் இருக்கலாம். 5 ரூபாய் நாணயம் தான் வேணும், அவ்வளோதான். சரி, அது எந்த கலர் இருக்குது அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம வந்து 5 ரூபாய் நாணயம் இருந்தாவே போதும். அதை கழுவிட்டு, ஏன்னா பல பேர் கைப்பற்றிருக்கோம், கழுவிட்டு நம்ம வந்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கடுகு டப்பாவில் போட்டுக்கோங்க. அந்த கடுகை பயன்படுத்தக்கூடாது. சும்மா அந்த கடுகு டப்பா நிறையா கடுகு இருக்கணும், அடியில் வந்து 5 ரூபாய் நாணயம் இருக்கணும். சரிங்களா, அதுக்கடுத்து கல்லுப்பு வந்து ஒரு பீங்காஞ்சாடியில் வந்து இந்த 5 ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜிப்லா கவரில் போடணும். ஏன்னா உப்பில் நேராக போட்டால் உப்பு வந்து அந்த 5 ரூபாய் நாணயத்தை அரிச்சிடும். அது ஒரு ஜிப்லா கவரில் வந்து போட்டு நீங்கள் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து கல்லுப்பை போட்டு அப்படியே மூடிடுங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, பச்சரிசி டப்பாவில் ஒரு 2 கிலோவோ 3 கிலோவோ ஒரு டப்பாவில் வந்து அடியில் வந்து அந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சு பச்சரிசியை கொட்டி நிரப்பிடுங்க. அதுக்கடுத்து ஊறுகாய் வந்து குபேரனுக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒரு உணவு வந்து ஊறுகாய் தான். சரிங்களா, இப்போ நம்ம நினைக்க மாட்டோம், மகாலட்சுமி தாயாருக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும், பெருமாளுக்கு லட்டு பிடிக்கும், சரியா, அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அந்த பொருள் என்ன, ஊறுகாய் தான். ஊறுகாய் வந்து ஒரு டப்பாவில் வந்து நீங்கள் அடியில் 5 ரூபாய் நாணயத்தை போட்டு மேலே வந்து ஊறுகாய் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கணும். ஊறுகாய் வந்து 6 மாதம் வரைக்கும் கிடையாது, 1 வருஷம் கூட கிடையாது ஊறுகாய். சரிங்களா, அப்படிப்பட்ட அந்த 5 ரூபாய் நாணயத்தை ஊறுகாய் டப்பாவை கீழே போட்டு அது நிறைய ஊறுகாய் கொடுத்துருக்கு. சின்ன டப்பா வந்தாலே போதும். சரிங்களா, அந்த காலத்தெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டெல்லாம் ஊறுகாயை வந்து அவங்க வந்து பெரிய பெரிய பானையிலே செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பணம் வரணுன்ட்டு. அதுக்கடுத்து காமாட்சி வளர் இருக்குது பார்த்தீங்களா, அது அடியில் வந்து ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைங்க. சரிங்களா, அதாவது கடுகு டப்பா, கல்லுப்பு, அதுக்கடுத்து பச்சரிசி, அதுக்கடுத்து ஊறுகாய், காமாட்சி விளக்கு, இது எல்லாத்துலேயும் காமாட்சி விளக்கு கீழே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து வேண்டனாலும் அது உங்கள் வீட்டை தேடி வரும். சரிங்களா, இதை வந்து சனிக்கிழமை தவிர எந்த கிழமையில வேணாலும் வைக்கலாம். சில பேர் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி செய்வாங்க, அதையும் வைக்கலாம். அதேமாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான் அதை செய்யணும். இதை மட்டும் வச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் 1000ன்றது லட்சமாக மாறும், லட்சன்றது பல லட்சமாக மாறும், பல லட்சன்றது கோடியாக மாறும், கோடின்றது பல கோடியாக மாறும். நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக மாறிங்க, உங்கள் வாழ்க்கையே ஓகன்னு மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.